லா, கோர்ட்டு, போலீஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா மக்களுக்கு ஒரு பயம். போலீஸ் வந்து ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையே போச்சு. எஃப்ஐஆர் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். தெரியாத இடத்துல சைன் போட்டுறது செல்ஃப் டிஃபென்ஸ். சேலரி ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ண இடத்துல கொடுக்கல அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய தப்பு. பர்சனல் டேட்டாவை யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா 10 லீகல் ரைட்ஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஜேசிடிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் பொதுவாக லா, கோர்ட்டு, போலீஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா மக்களுக்கு ஒரு பயம், டென்ஷன் வந்து வருது. சொல்ல போனோம் அப்படின்னா இந்த போலீஸு, லா, கோர்ட் எல்லாமே வந்து மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். இதன் மேலே வந்து மக்கள் வந்து அதிகமான பயமும் ஒரு டென்ஷனும் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு உண்மையாக தான் இருக்குது. இந்த பயத்தையும் டென்ஷனையும் போக்கத்தான் இந்த வீடியோ. நமக்கு தேவையான நமக்கான ரைட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த லா, போலீஸ், கோர்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து நம்ம டென்ஷனோ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃபுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தேவையான 10 லீகல் ரைட்ஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் மைண்டை மாற்றுறதுக்கான ஒரு மைண்ட் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இந்த வீடியோ இருக்கும். ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ரோட் நடந்து போயிட்டு இருக்கோம்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. திடீர்னு போலீஸ் வந்து உங்களோட ஃபோனை கொடு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பயந்துக்கிட்டு சரி ஏதோ விஷயத்தில் கேட்குறாங்க போல அப்படின்ட்டு பயந்துட்டு கொடுத்துருவோம். ஆனால் லா பிரகாரம் நம்மக்கிட்ட போலீஸ் எந்த விதமான ரீசனும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஃபோன் கேட்டாங்க அப்படின்னா அவங்க நம்ம கொடுக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையவே கிடையாது. சப்போஸ் மீட்டிங் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து பொலைட்டாக நம்ம வந்து போலீஸ்கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சஸ்பீசியஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் போலீஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து உங்கள் ஃபோனை செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நம்ம கொடுத்தாகணும். ஏன் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய ஏரியாவோ இல்லை நம்ம போகக்கூடிய ஏரியாவில் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க என்கொயரிக்காக கேட்கலாம். அந்த மாதிரி விஷயம் நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ வரக்கூடிய அடுத்த டைமிங்கில் இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா அதை காமாக போல்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், மக்களாகிய நம்ம எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அரெஸ்ட் பண்ணுறது. போலீஸ் வந்து ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் நம்ம மக்கள்லாம் இருக்காங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு போலீஸ் நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏன் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணத்தை கண்டிப்பாக சொல்லணும். சொல்லலாம் அப்படின்னா கேட்கறதுக்கான ரைட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி நம்மளை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு லாயரை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான ஃபுல் ரைட்ஸும் இருக்குது. இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா நம்மளோட ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லக்கூடியது போலீஸோட டியூட்டியாகவும் இருக்கும். ஸோ அரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து லைஃபே முடிஞ்சு லைஃப் ஓவர் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அரெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வகையான ப்ராசஸ், அவ்வளோதான். என்னப்பா நீ இப்படி சொல்கிற, ஆனால் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எஃப்ஐஆர் போட்டுருவாங்க, எஃப்ஐஆர் போட்டாலே அவ்வளோதானப்பா அப்படின்னு இன்னொரு பயமும் இருக்குது. எஃப்ஐஆர் அப்படிங்கிறத பற்றி தவறான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் வந்து நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த எஃப்ஐஆர் பற்றின கன்ஃபியூஷன் இன்றைய அளவுக்கும் மக்கள்கிட்ட இருக்குது. எஃப்ஐஆர் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். அது போட்டாலே நம்மளை வந்து ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க அப்படிங்கிற விஷயம் கிடையவே கிடையாது. எஃப்ஐஆர் அப்படின்னா நம்மளோட கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதே மாதிரி உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் அக்யூஸ்ட் ஆவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எஃப்ஐஆர் போட்டக்கப்புறம் என்கொயரி பண்ணுவாங்க. என்கொயரி பண்ணக்கப்புறம் எவிடன்ஸ் வந்து உங்களுக்கு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து அக்யூஸ்டாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லாத பட்சம் அவங்க வந்து அக்யூஸ்டாக கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அதனால் எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படி நம்மளோட லைஃப் க்ளோஸ் அப்படிங்கிறது வந்து யாருமே தயவுசெய்து நினைக்காதீங்க. அது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் மட்டும்தான். எவிடன்ஸ் ப்ரூஃப் ஆனால் மட்டும்தான் உங்களை வந்து ஒரு குற்றவாளியாக வந்து பார்ப்பாங்க. ஓகே, இது வந்து ஒரு எஃப்ஐஆர் ப்ராசஸ் எப்படி இருக்கும், நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா ஒரு குழப்பத்துக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து இப்போ எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆன்லைனில் ஸ்கேமில் மாட்டிக்கிறோம். அதாவது பண மோசடி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம மாட்டிக்கிறோம். இப்படி நம்ம மாட்டினா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து பேனிக் ஆயிரும். ஐயோ அப்படின்ட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் அப்படியே ஸ்டெக் ஆயிரும். ஆனால் அப்படி பண்ணாமல் 1930 அப்படிங்கிற சைபர் கிரைம் நம்பர் கால் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும். அதே மாதிரி சைபர் கிரைமோட வெப்சைட்டில் போய் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து நீங்கள் ஏமாந்த அந்த பணத்தை வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு டிலே பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கிளாஸ் வந்து வெகு தூரமாக போய்கிட்டு இருக்கும். இதுதான் வந்து சைபர் கிரைமில் ஆன்லைன் ஸ்கேம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இனிமேல் ஏதாச்சும் ஒரு விஷயமா அசம்பாவிதமாக தயவு செஞ்சு ஆன்லைன் ஸ்கேமில் மாட்டாதீங்க. இன்கேஸ் ஃபியூச்சர் நடந்துச்சுன்னா இந்த 1930 நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வெப்சைட்டில் போயும் இந்த கம்ப்ளைண்ட்டை அப்ளை பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான மக்கள் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா தெரியாத இடத்துல சைன் போட்டுறது. அதாவது இப்போ நம்ம ஒரு லோன் வாங்க போகிறதுக்காக பேங்க்கு போகிறோம், இல்லை அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கோர்ட்டு விஷயமா எங்கே போனாலுமே ஒரு இடத்துல சைன் போடுங்க அப்படின்னு சொன்னால் அப்படி போட்டு சைன் போட்டுறது. இப்படி பண்ணனால என்ன ஆகும் அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகள் எதுனே தெரியாமல் நம்ம வந்து மாட்டிப்போம்.
இப்போ நம்ம லோன் போடுறோம் அப்படின்னா அதில் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிக்கவே மாட்டோம். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மீறி நம்ம போகிறோம் அப்படின்னா பேங்க்லேருந்து கால் பண்ணுவாங்க, இல்லை நேரில் வந்து விசாரிப்பாங்க. இப்படிலாம் ஏன் வராங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்ம மேலே வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க பார்ப்பாங்க. அதனால் நம்ம ஏதாச்சும் ஒரு பேப்பரில் சைன் போடுறோம் அப்படின்னா அந்த பேப்பரை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் சைன் போடுறதுக்கு முன்னாடி அந்த அத்தாரிட்டி பெர்சென்ட்டாக என்னன்னு கேளு. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் அந்த பேப்பரில் சைன் போட்டிங்க அப்படின்னா அந்த பேப்பரில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம பண்ணக்கூடிய, அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வரும். அடுத்ததா செல்ஃப் டிஃபென்ஸ். அதாவது நம்மளை யாராச்சும் ஒருத்தவங்க வந்து தாக்குறாங்க அப்படின்னா அதுக்கு எதிர் தாக்குதலாக நம்ம வந்து அவங்கள அட்டாக் பண்ணவோ இல்லை அப்படின்னா நம்மளை தடுத்துக்கிறதுக்காக நம்ம வந்து நம்மளோட செல்ஃப் டிஃபென்ஸுக்காக வந்து சண்டை போடலாம். அது வந்து சட்டப்படி தப்பு இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. இந்த வழியில் அதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அந்த இடத்துல நம்மளுக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் நம்மளாச்சும் வந்து சொல்ல போனோம்னா பெண்கள் வந்து ஹராஸ் பண்ண வராங்க, இல்லை அப்படின்னா நம்ம போகக்கூடிய இடத்துல வந்து அசம்பாவிதமான செயல்கள் நடக்குது, அங்கேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு நம்ம டிஃபென்ஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப டிஃபென்ஸ் பண்ணுறது தப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து லாவில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சட்டம். பிகாஸ் நம்ம வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து டிஃபென்ஸ் பண்ணுறோம். அதனால் இது தப்பு கிடையாது, இது பியூர் லீகல். ஆனால் நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் எப்படி சொல்கிறது, சண்டை போடுறோங்கிற நேரத்தில் கத்தி எடுத்து குத்துறது அவங்களுக்கு ஈக்குவலாக அப்படிங்கிறதெல்லாம் வந்து டிஃபென்ஸ்லையும் ப்ரொடக்ஷன்லையும் ஆட் ஆகாது. அது வந்து இல்லீகலாக தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம டிஃபென்ஸ் பண்ணிக்கிறது நம்மளை வந்து தற்காத்துக்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன், டிஃபென்ஸ் வந்து லீகல் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் ஃபேஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, வாடகைக்கு இல்லை ஒத்திக்கு வந்து வீட்டில் குடியிருப்பாங்க. வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கும் ஓனருக்கு சண்டை வந்துச்சு அப்படின்னா ஓனர் என்ன சொல்லுவாப்புல, நாளைக்கு நீ வீட்டை விட்டு கிளம்பியா அப்படின்னு சொல்லுவாப்புல. அப்படி இருக்கிறப்ப நம்மளே கஷ்டப்பட்டு வாடகைக்கு ஒத்திக்கும் இருக்கோம், இப்போ திடீர்னு கிளம்ப சொன்னால் எங்கே கிளம்புறது அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலே தான் இருந்துட்டு ஓனருக்கு பணிஞ்சு போகக்கூடிய இடத்துல வந்து இப்போ நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இங்கே லா என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பத்திரம் போட்டு ஒரு ஒத்திக்கோ வாடகைக்கோ இருக்கீங்க அப்படின்னா நோட்டீஸ் பீரியட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது 2 வருஷம் வந்து பாண்டு போட்டுருக்கீங்க, 2 வருஷம் கழிச்சு கிளம்ப போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் சொல்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை அப்போ கூட வந்து இங்கே கிளம்புங்க அப்படின்னு சொன்னாலுமே ஒரு 3 மாதம் நோட்டீஸ் பீரியட் இருக்கும். அந்த 3 மாதம் வரைக்கும் நீங்கள் அந்த வீட்டிலே இருக்கலாம். திடீர்னு கிளம்புன்னு சொன்னால் கூட கிளம்பணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. அது லாவாகவே இருக்குது. அதனால் ஓனர் வந்து திடீர்னு வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொன்னால் நோட்டீஸ் பீரியட் இருக்குல்ல, 3 மாதம் கழிச்சு போய்க்கிறேன் அப்படின்ட்டு தைரியமாக சொல்லுங்கள், அதுக்கு சட்டம் இருக்குது. ஒர்க்கிங் பீப்புள் ஃபேஸ் பண்ணக்கூடிய லா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, சேலரி ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ண இடத்துல கொடுக்கல அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய தப்பு. நம்ம வேலை பார்க்குறதுக்கு சரியான சேலரி கொடுக்கல அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து லா சொல்லுது. கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கிறது வந்து அது நம்மளுடைய தப்பு தான். ஆனால் இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி பரவாயில்ல லேட்டாக கொடுப்பாங்க அப்படின்ட்டு அப்படியே விட்டுறது வந்து நம்மளுடைய தப்பாக இருக்குது. ஸோ ஒரு கம்பெனியில் சேலரி கொடுக்கல அப்படின்னா டிலே பண்ணாங்க அப்படின்னா, ப்ராப்பரான ரீசன் இல்லாமல் டிலே பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. லாஸ்ட்டாக நம்மளோட பர்சனல் டேட்டாவை யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா, லைக் நம்மளோட ஃபோட்டோ வந்து மிஸ்மேட்ச் பண்ணுறது, இல்லை அப்படின்னா நம்மளோட சோஷியல் மீடியாவுடைய டேட்டாஸ் அதெல்லாம் வச்சு த்ரெட் பண்ணுறது, இந்த மாதிரி வச்சு பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணலாம். இன்கேஸ் அதை வந்து மாற்றி யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ண பார்க்குறாங்க, நம்ம டேட்டாவை யாரும் மிஸ்யூஸ் பண்ண பார்க்குறாங்க, ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுறது நம்ம நேம் வச்சு, அதே மாதிரி நம்ம ஃபோட்டோ வச்சு பாடி ஃபேமிங் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது மூலியமாக வந்து அதாவது நம்ம டேட்டாஸை வச்சு ஒரு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணலாம். அதனால சோஷியல் மீடியாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கணுமோ, எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷனாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இருக்கிறது நமக்கு நல்லது. ஃபைனலாக நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா போல்டாக காமாக வந்து இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். லா, போலீஸு இந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் வந்து இதுக்காக பயப்படவோ டென்ஷன் ஆகவோ வந்து எந்த விதமான அவசியம் கிடையாது. இது நமக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். இதுக்கு நம்ம பயப்பட்டும் டென்ஷன் ஆகியும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்படி பயப்படுறதுக்கும் டென்ஷன் ஆகிறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு லா பற்றின ஒரு அவேர்னஸ், அதை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறதுனால தான். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம டெய்லி யூசேஜ்க்காக தேவைப்படக்கூடிய லீகல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், எங்கே வந்து என்ன விஷயங்கள் பேசணும், எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்படிங்கிறப்ப இது தெரியாத மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இன்னும் லீகல் அவேர்னஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உடனே வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.